விஜிலன்ஸ் டிவி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, ஆண்டவனை தவிர. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் விஜிலன்ஸ் டாக்டர் பார்த்தமிழ் பாரதி ஆனந்தன். இன்று பிறந்த நாள் காணும் நகைச்சுவை மன்னன், சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் நடிகர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அண்ணன் அவர்களுக்கு நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ், விஜிலன்ஸ் டிவி மற்றும் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிழ்கிறோம் அண்ணா. நடிகர் விவேக் அண்ணன் அவர்கள் 1961 நவம்பர் 19 கோவில்பட்டி அருகிலுள்ள பெருங்கோட்டையூரில் சிவ அங்கையா பாண்டியன், மணியம்மாள் ஆகிய தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு அரசு ஆசிரியர். இவருடைய இயற்பெயர் விவேகானந்தன். இவருக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க ஒரு டாக்டர். இவர் சங்கரன் கோவிலில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தாங்க. அதனை தொடர்ந்து மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம், எம்காம் படிப்பினையும் முடித்தாங்க. படித்து முடித்த பிறகு அங்குள்ள டெலிஃபோன் கம்பெனிலேயே பணியாற்றினாங்க. இவர் தந்தையுடைய பணி மாற்றம் காரணமாக சென்னைக்கு இடம்பெயர்ந்தாங்க. சென்னைக்கு வந்த பிறகு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றார். தேர்ச்சி பெற்றோடனே சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பணியாற்றினார். தலைமைச் செயலகம் அருகில் உள்ள மெட்ராஸ் ஹியூமர் கிளப்பில் ஸ்டாண்டப் காமெடியனாக சேர்ந்தாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இவருடைய ஸ்டாண்டப் காமெடி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு. இவருடைய கருத்துக்கள் கலந்த காமெடியை பார்த்தா அந்த கிளப்போடைய தலைவர் கோவிந்தராஜ் டைரக்டர் கே பாலச்சந்திரன் அவர்களுடன் சந்திக்க ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த சந்திப்பின் மூலமாக விவேக் அவர்கள் பாலச்சந்தருக்கு ஒரு சிறந்த எழுத்தாளராக அறிமுகமானார். இதை தொடர்ந்து 1987 கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் ஒரு சின்ன நடிகராக அறிமுகமானார். அதன் பிறகு கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்தாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் வரும். அந்த வசனம் இன்னைக்குமே நம்ம எல்லாராலையும் பேசப்பட்டு வரும் ஒரு வசனம் அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லைங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். இதுதாங்க. நாம் ஒவ்வொருவரும் நம் கருத்துக்களை பல்வேறு விதமாக தெரிவிப்போம். நம்முடைய திரையுலகின் கலைவாணர் என்று நம்மால் அழைக்கப்படும் என்எஸ்கே அவர்களின் கருத்துக்கள் கலந்த காமெடி போல நடிகர் விவேக் அண்ணன் அவர்களும் கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவை மூலமாக மக்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்த்தார் என்றால் அது மிகையே அல்லங்க. இதனாலேயே இவரை நம்ம எல்லாருமே சின்ன கலைவாணர் என்று அழைப்போம். 2009 மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது இவருக்கு கிடைச்சிச்சு. அதோடு மட்டும் இல்லைங்க, 4 ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றிருக்கிறாரு. 5 தமிழ்நாடு நகைச்சுவை நடிகருக்கான விருதும், எடிசன் விருதும், கொடைக்கானல் பண்பலை வானொலி விருது, IDFA இது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறாரு என்றால் மிகையே இல்லைங்க. இத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் நம்மளுடைய அறிவியல் மேதை டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய மானசீக சீடன் அப்படின்னு சொன்னால் இவர் தான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதுங்க. அவர் மீது இருக்கிற அப்துல் கலாம் ஐயாவை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நடிகர் விவேக் அண்ணனுக்கு கிடைச்சிச்சு. இந்த ஒரு சந்திப்பில் தான் இவருக்கு ஐயா அவர்கள் சொன்ன 1 கோடி மரக்கன்றுகள் நடுற ஒரு லட்சியத்தை இவர் விவேக் அண்ணன் அவர்கள் கையில் எடுத்துக்கிட்டு 33,23,000 மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைச்சிருக்கிறாரு நடிகர் விவேக் அண்ணன் அப்படின்னா அது மிகையே இல்லைங்க. இதன் மூலமாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. இவருடைய திரைப்படங்களில் வர காமெடிகள் அனைத்துமே நம்மளை எவ்வளோ சிரிக்க வச்சாலும் அந்த காமெடி அனைத்துமே நம்மளை சிந்திக்கவும் வைக்கும் அப்படின்றது இவருடைய எத்தனையோ காமெடியை பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஜாதி, மதம், மொழி, இனம், லஞ்சம், வறுமை, மூட நம்பிக்கை இது போன்ற அனைத்தையுமே ஒழித்து கட்டுற வகையில் தான் இவருடைய காமெடியில் இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இவர் அருள் செல்வி என்பவரை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. இவர்களுக்கு அமிர்த நந்தினி, தேஜஸ்வினி, பிரசன்னகுமார் என்ற 3 குழந்தைகள் பிறந்தார்கள். இவருடைய மகன் பிரசன்னகுமார் மூளைக்காய்ச்சல் காரணமாக 2015 இறந்துட்டாங்க. இவருடைய நினைவாகவே பிரசன்னா என்ற ட்ரஸ்ட்டை உருவாக்கி மக்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. பல்வேறு விதமான புயல்கள் வந்த போதிலும் இவர் தானே நேரடியாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பல்வேறு உதவிகளை புரிஞ்சிருக்கிறாரு என்றால் அது மிகையே அல்லங்க. இப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ 2021 ஏப்ரல் 17 மாரடைப்பால் உயிரிழந்தாருங்க. இப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ரியல் ஹீரோ இந்த மண்ணை விட்டு உயிர் பிரிந்திருந்தாலும் நம் அனைவருடைய மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அது மிகையே அல்ல.
எத்தனை காமெடி நடிகர்கள் வந்தாலும் விவேக் அண்ணன் அவர்களுக்கு ஈடு இணை யாருமே வர முடியாது. நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ், விஜிலன்ஸ் டிவி மற்றும் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் சார்பில் சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேகானந்தன் என்கின்ற விவேக் அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ராயல் சல்யூட். இப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோவை பற்றி எங்களுடைய விஜிலன்ஸ் டிவியில் ஒரு பதிவு போட்டதில் எங்களுடைய விஜிலன்ஸ் குடும்பமே பெருமைப்படுகிறது. தலை வணங்குகிறோம் அண்ணா. ராயல் சல்யூட் அண்ணா. நன்றி, வணக்கம். தற்போது நமது செய்திகள் விஜிலன்ஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். கூடிய விரைவில் சேட்டலைட் சேனலாக உங்களை தேடி உங்கள் இல்லங்களுக்கு வருகிறோம். வாங்கி படியுங்கள் நமது விஜிலன்ஸ், பார்த்து மகிழுங்கள் விஜிலன்ஸ் டிவி. விஜிலன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை உடனே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனே தெரிந்து கொள்ள வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜிலன்ஸ் டிவியை பாருங்கள்.